ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிக்ஸ்ல ஆல்ரெடி 2 3 டாபிக் பார்த்தோம். ஓகே, கடைசியா என்ன கவுண்ட் அண்ட் எஃபெக்ட் பார்த்தோம். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ மெட்டல். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்னு ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பார்த்தலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஓகே, மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணோம், ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எலக்ட்ரிக்கல்னா என்னன்னா டு ஸ்டடி அபவுட் கண்டக்டர்ஸ். ஓகேங்களா, கண்டக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன், அலுமினியம், சில்வர், காப்பர் இதெல்லாம் என்னது வெரி குட் கண்டக்டர்ஸ். இட் ஹாஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிட்ட வந்து அதுகிட்ட இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மோட்டர் கட்டுறோம், காயில் கட்டுறோம், என்ன பண்ணுவோம், காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவோம். அந்த காப்பர் ஒயர், அப்புறம் அலுமினியம் பவர் டிரான்ஸ்மிஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அலுமினியம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். ஓகேங்களா, அயன் மெட்டீரியல், சில்வர், கோல்டு இதெல்லாம் நமக்கு வெரி குட் கண்டக்டர்ஸ். வந்து அந்த மாதிரி கண்டக்டர்ஸ் பற்றி படித்தா நமக்கு எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா செமிகண்டக்டர் பற்றி படிக்கிறது. ஓகேங்களா, சிலிக்கன், ஜெர்மானியம், அப்புறம் டயோடு, டிரான்சிஸ்டர், ஐசி இதெல்லாம் பற்றி படிக்கிறது நமக்கு எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ கண்டக்டர் பற்றி படித்தா அது எலக்ட்ரிக்கல். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டல். ஓகேங்களா, ஆஃப் மெட்டல். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவியோட எக்ஸ்பிரஷன் நம்ம என்னைக்கு பார்க்குறோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன டெஃபினிஷன் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ த அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, நம்ம அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் என்னது, நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் கண்டக்டட் பர் யூனிட் டைம்னா ஒரு செகண்ட்ல. ஓகே, பர் யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் ஏரியானா என்ன, லென்த் பிரெத் திக்னஸ் நமக்கு என்ன ஒரு யூனிட் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கிறது யூனிட் ஏரியா பர் யூனிட் பொட்டன்ஷியல் இந்த மாதிரி என்ன பண்ணணும், பொட்டன்ஷியல் வந்து 1 வோல்டேஜ் அப்ளை பண்றோம். 1 வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஒரு யூனிட் ஏரியால ஒரு செகண்ட்ல பாஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்றோம், சிக்மாங்கிறது நம்ம என்னன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்னல் சிம்பால். ஓகே, ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூங்கிறது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஓவர் யூனிட் டைம் டி, அதே மாதிரி யூனிட் ஏரியா ஏ, அதே மாதிரி அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ. ஓகேங்களா, அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். ஓம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள், நமக்கு கண்டக்டிவிட்டி தான் தலைகீழ வரும். ஓகேங்களா, ஸோ தட் ஓம் இன்வர்ஸ் இன்ட்டு மீட்டர் இன்வர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்னன்னா ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மெட்டல் விச் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா, எல்லா மெட்டீரியலும் நம்ம இந்த உலகத்தில் என்ன ஆனது, ஆட்டம்னால ஆனது. ஆட்டம் எதால ஆனது, ஆட்டம் வந்து நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நியூக்ளியஸ்க்குள்ள நமக்கு என்ன இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த நியூக்ளியஸ் சுற்றி வந்துட்டு இருக்கும், ஒரு நீள்வட்ட பாதையில் வந்துட்டு இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், இது பேசிக் சயின்ஸ். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா நியூக்ளியஸ் கூட ஸ்ட்ராங்கா பைண்டிங்ல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது இன்சுலேட்டர். ஓகேங்களா, அதாவது அது ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ் கூட பைண்டிங்ல இருக்காது. ஓகேங்களா, ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு பேர் தான் கண்டக்டர்ஸ். ஓகே, இந்த அயன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா போதும், இமீடியட்டா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு சல்லுன்னு பாஸ் ஆயிடும். அதே மாதிரி அலுமினியம். ஓகேங்களா, கொஞ்சமா சார்ஜ் கொடுத்தா என்ன பண்ணும், ஈஸியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு கண்டக்டர்ஸ். அதாவது அந்த மீனிங் என்னன்னா அந்த கண்டக்டர்ல விச் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்னது, அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸ் கூட பைண்டிங்ல இருக்காது, ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரான்ல என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃப்ரீயா இருக்கும். ஓகே, ஃப்ரீயான ரேண்டம் டைரக்ஷன்ல எல்லா டைரக்ஷனும் சுத்திட்டு இருக்கும் இந்த மாதிரி. இது ஒவ்வொரு பாயிண்ட் என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ தட் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் மூவிங் இன் த ரேண்டம் டைரக்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லா டைரக்ஷனும் அங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த கண்டக்டர்ஸோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டடி பண்ண போறோம். கண்டக்டர் என்னது, அயன், சில்வர், காப்பர், அலுமினியம் இதெல்லாம் வெரி குட் கண்டக்டர். ஓகே, இந்த கண்டக்டர் விச் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண முன்னாடி நமக்கு என்னன்னா இந்த எல்லா எலக்ட்ரானும் ரேண்டம் டைரக்ஷன்ல அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, மோதும் எல்லாமே பண்ணும். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மெட்டல் பீஸ் விச் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போ என்ன பண்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. ஓகேங்களா, பேட்டரினா டிசி பவர் சப்ளை. டிசி பவர் சப்ளை தான் பிளஸ் மைனஸ் இருக்கும். ஏசி பவர் சப்ளைல என்ன பண்ணாது, பிளஸ் மைனஸ் இருக்காது. நம்ம எதை வேணாலும் பிளஸ் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் மைனஸ் எடுத்துக்கலாம். எங்கன்னா ஏசி சப்ளை, இது என்னது டிசி பவர் சப்ளை. ஓகே, டிசி பவர் சப்ளை பிளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ என்ன பண்றோம், எலக்ட்ரிக் பிளஸ் டூ மைனஸ் நமக்கு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனுக்கு எப்பவுமே என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட் டைரக்ஷன் போட்டுருக்கோம். இப்போ என்ன பண்றோம், இந்த மெட்டலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், நம்ம இதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நம்ம என்ன பண்றோம், ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, நம்ம இனிமேல் என்ன பண்றோம், அதை டெரைவ் பண்ண எப்படி டெரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம்.
So from this question we are going to find out the electrical conductivity of the metal. Okay, ஒரு metal ஓட electrical conductivity find out பண்றோம். அதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், அதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறது அதான் நமக்கு என்னது எய்ம். ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே இது ப்ளஸ் இது மைனஸ். ஓகே, என்ன பண்ணுறோம் நம்ம பேட்டரி ஒன்று ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண என்ன நடக்கும், தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான் மேலே போய் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அப்போ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் தான் என்னது நம்ம சொல்கிறோம் கரண்ட். ஓகே, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் கரண்ட். ஓகே, அப்போ நம்ம என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண நடந்துச்சு, இந்த எலக்ட்ரான் என்ன மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. The electron ready to move by the application of electric field. That means the electron which is get some amount of force by the application of electric field. Okay, so that force ஒன்றும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண நடக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி இப்போ என்ன பண்ணுவோம், இந்த எலக்ட்ரான் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்னா அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ the electron movement is nothing but current. அவ்வளோதான். ஓகே, the force acting on the electron, force acting on the electron by the field, by the electric field. என்ன ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா F is equal to force. F is equal to என்ன ஃபார்முலா, F is equal to மைனஸ் சைன். மைனஸ் சைன் ஏன் போடுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷன் போகுது. அதனால மைனஸ் சைன் போடுறோம். மைனஸ் E into Eங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, Eங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19 கூலும். ஓகே, இந்த அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E. ஓகேங்களா, அது என்ன பண்ணுறோம், Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, Eங்கிறது ஸ்மால், Eங்கிறது சார்ஜ், Fங்கிறது ஃபோர்ஸ். இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வந்திருக்கும் ஜெனரலா, F is equal to F by Q. நமக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு, E is equal to F by Q. அதாவது இது ஒரு மேக்னெட்னு வச்சுக்கலாம், இது ஒரு டெஸ்ட் மேக்னெட். இது என்ன பண்ணோம், நம்ம டெஸ்ட் மேக்னெட் கொண்டு போயிட்டு இருக்கும். இது நார்த் போல், இது நார்த் போல். என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரிக் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போகும்போது என்ன பண்ணும், இட் தட் டெஸ்ட் மேக்னெட் which experience some amount of force. ஓகே, இது நார்த் போல், இது நார்த் போல் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இது நார்த் போல், சவுத் போல் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். சம் ஃபோர்ஸ் இது ஃபீல் பண்ணுது இல்லைங்களா, அது என்ன நம்ம சொல்றோம், force experienced by the charge, test charge is nothing but field. Okay, so the electric field is equal to F by Q. Now what about F? E into Q, E into Q. ஓகே, இது வந்து நமக்கு பேசிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருப்பாங்க. ஸோ F is equal to எலக்ட்ரிக் ஃபீல்டு E இருக்குங்களா, இங்கே சார்ஜ் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மேக்னெட்டிக் பதில் சார்ஜ் எடுத்துரும். இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ். இந்த சார்ஜ் என்ன பண்ணுறது, மூவ் பண்ணிட்டு வரும். இந்த சார்ஜ் சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு ஃபீல்டு இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணிட்டு வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு பக்கத்தில் வந்து இட் மீன்ஸ் த டெஸ்ட் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஒன்று இந்த சார்ஜ் ப்ளஸ் இந்த சார்ஜ் ப்ளஸ் என்ன அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். இந்த பிளஸ் சார்ஜ் இது மைனஸ் சார்ஜ், இதுவும் பிளஸ் சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அது ஃபீல் பண்ணும். ஓகேங்களா, ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் நமக்கு F, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பேர் E. ஓகே, ஸோ F is equal to EE. ஓகே, இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ண எப்பவுமே இட் இஸ் ஏ பார்த்தீங்கன்னா இதோட கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன்னா தட் ஃபோர்ஸ் விச் இஸ் ஒபே த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, அப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு ஃபார்முலா என்னது, F is equal to ma. ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும், போட்டு இது கூட ஈக்குவல் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா வந்து என்ன சொல்றோம், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து F is equal to ma. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த ஃபோர்ஸ் நம்ம கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷனாவே அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா F is equal to ma ஒபே பண்ணணும். ஸோ F is equal to ma நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, ரெண்டே என்ன பண்ணுறோம், நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி அப்படியே எடுத்து வச்சுங்க. ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான், நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் இந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணோம்னா ஈக்குவல் பண்ணுறோம். ஓகே, ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 ரெண்டை ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் என்னது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F is equal to EE. ஓகே, E. ஓகே, ஈங்கிறது என்னதுன்னா நமக்கு சார்ஜ், கேபிட்டல் ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே என்னது M is F is equal to ma க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஈங்கிறது சார்ஜ். ஓகே, இந்த ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் an electron.
ஏங்கிறது என்னது ஆக்சிலரேஷன். ஓகே, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோன்னு என்ன ஆச்சு, அந்த எலக்ட்ரான் மூவ் ஆரம்பிச்சு. தட் மீன்ஸ் எலக்ட்ரான் கெட்ஸ் ஆக்சிலரேட்டட். ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் முடுக்கம்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரான் முடுக்கி வைக்கப்பட்டு இருக்குது. ஓகேங்களா? முடுக்கு இருக்குது, துரத்துறது அப்படி, அவ்வளோதான். ஸோ ஆக்சிலரேஷன். ஸோ இது மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. நம்ம என்ன பண்ணோம், இதுல இருந்து ஏ எடுக்கிறோம். ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் எப்படி எழுதலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன ஃபார்முலா, என்ன இந்த என்ன எம்ஏ நாவும் நமக்கு கீழே வந்துடும். ஓகே, டினோமினேட்டர் நாவும் டினாமினேட்டர் ஆயிரும், இல்லாட்டி மல்டிபிகேஷன் என்னவும் டிவிஷன் ஆயிரும். இப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு எம். இதுதான் ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரானுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா, ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா நமக்கு இருக்குது ஆக்சிலரேஷன். ஓகே, அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போய் போடணும். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் acceleration of an electron என்ன ஃபார்முலா, acceleration A is equal to, ஓகே, நமக்கு என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் சேஞ்ச்னா அதுக்கு வெலாசிட்டி, அகைன் வெலாசிட்டி சேஞ்ச்னா அதுக்கு என்னது ஆக்சிலரேஷன். ஸோ தட் ஆக்சிலரேஷன் A is equal to இந்த இடத்துல V D போட்டு டிவைடட் பை tau. ஓகேங்களா? ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் equal to வெலாசிட்டி ஓவர் டைம். இந்த வெலாசிட்டி நமக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிஃப்ட், டி ஃபார் ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னன்னா தமிழ்ல இழுப்பு திசைவேகம்னு சொல்லுவாங்க, இழுத்துறது. அதாவது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரான் விச் இஸ் கெட் த ஆவரேஜ் வெலாசிட்டி, அதுக்கு பேர் தான் என்னது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் பண்ண எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி அட்டைன் பண்ணும். அந்த அட்டைன் பண்ற ஆவரேஜ் வெலாசிட்டி பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஓவர் டவுனா இது டைம். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஓவர் டைம் இஸ் நத்திங் பட் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் வாட் அபவுட் விடி, விடி எப்படி சொல்லலாம் நம்ம, ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டவ், ஏ இன்ட்டு டவ். ஓகேங்களா? இந்த டவ் என்ன ஆகும், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் வந்து இந்த பக்கம் மல்டிபிளிகேஷன் ஆகும். ஏன் இப்படி எழுதுறோம்னா ஆல்ரெடி நம்ம என்ன எழுதுறோம், ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம இப்படி எழுதிக்கும். ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு, விடினா அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, டீனா டைம், டீனா என்ன கொலிஷன் டைம் சொல்லுவாங்க. கொலிஷன் டைம் அப்படின்னா டைம் டேக்கன் பிட்வீன் டூ சக்சஸிவ் கொலிஷன். ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு எலக்ட்ரான் மோதிட்டு மறுபடியும் இன்னொரு எலக்ட்ரான் மேலே போதும், அதுக்கு உண்டான டைம் தான் கொலிஷன் டைம். நம்ம என்ன பண்ணலாம், டைம்னு நோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிளண்டர் மிஸ்டேக்லாம் கிடையாது. ஓகே, ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டவ், ஆக்சிலரேஷன் இன்ட்டு டைம். ஆக்சிலரேஷன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க பாருங்க. இந்த ஈக்குவேஷன் போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, அப்போ இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன பண்ணணும், 4 வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 4ல போடலாங்களா? ஓகேங்களா? அது ஸோ தட் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி பாஸ் பண்ணிட்டு அப்படியே பாருங்க. ஒரு டைம் எழுதி வச்சுங்க. ஆல்ரெடி நிறைய இதை பத்தி நிறைய வீடியோ இருக்கும், நம்ம வீடியோ பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வந்து வீடியோஸ் வந்து நம்ம வரும். ஓகேங்களா? ஸோ தட் விடி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டவுன் பார்த்தோம். ஏங்கிறது என்ன, நமக்கு ஏங்கிறது மைனஸ், சரி அழிச்சோம்னா, ஸோ தட் நமக்கு என்ன அப்படின்னா விடி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது வந்து நம்ம இங்க எழுதிட்டேன். ஓகே, மைனஸ் இஇ, இதை நமக்கு ஏ. ஸோ தட் நமக்கு என்ன பண்றோம், இந்த ஏ கொண்டு போய் நம்ம இந்த சப்ஸ்டிட்யூட் பண்றோம். என்ன நடக்கும், மைனஸ் இஇ பை எம் இன்டு டவ். இதான் நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இப்போ என்ன பண்ணணும், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் நம்பர் வந்து இது நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரான் மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க, அங்கே என்ன வந்துன்னா கரண்ட் டென்சிட்டிங்கிற பேராமீட்டர் உள்ள வந்துடும். ஓகேங்களா? ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, அதுக்கு பேர் கரண்ட் டென்சிட்டி. ஸோ கரண்ட் டென்சிட்டி நம்ம என்ன லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம்னா கேபிட்டல் ஜே. ஸோ கரண்ட் டென்சிட்டிக்கு என்ன, கரண்ட் டென்சிட்டிக்கும் இந்த வெலாசிட்டிக்கும் இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்ன ரிலேஷன் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி, the relation between current density J, current density நம்ம capital J ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? current density J and drift velocity. drift velocity இழுப்பு திசைவேகம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ VD என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா J is equal to NEVD. ஓகே, நமக்கு மைனஸ் சைன் போட்டுருக்கோம்.
ஸோ n இன்டூ மைனஸ் இ இன்டூ விடி. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்கிறது சார்ஜ். இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரானாவே என்னது நம்ம இட் இஸ் எ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் சைன் மென்ஷன் பண்ணணும். விடிங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அவ்வளோதான். ஸோ தட் என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இங்கிறது சார்ஜ். என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் என்ன மைனஸ் சைன் கொடுக்கலாம். தட் மீன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகே, நமக்கு என்ன தெரியும், விடி நமக்கு தெரியும். இந்த விடி நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ இது நம்ம என்ன பண்ண, ஈக்குவேஷன் நம்பர் 6 வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 5 சப்ஸ்டிட் ஈக்குவேஷன் நம்பர் 6. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், இதை ரப் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 5 substitute equation 6. ஓகே, நம்ம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். வேற ஒன்றும் பெரிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இல்லைங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்றது, பேசிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சா போதும். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண வரும், j is equal to n minus e. விடிக்கு என்ன தெரியும், விடி நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னது, மைனஸ் இ பை எம் இன்டு டவ். ஓகே, வேற நமக்கு எல்லா பாராமீட்டர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஜேங்கிறது கரண்ட் டென்சிட்டி, என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்கிறது சார்ஜ், இதுவும் என்னது சார்ஜ், இங்கிறது கேபிட்டல், இங்கிறது அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், டவுங்கிறது டைம். ஓகே, ஸோ நமக்கு என்ன வரும், ஜே இஸ் ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அப்போ என்ன வரும், n e ஸ்கொயர் டவ் பை எம் இன்டு இ. ஓகேங்களா, பாருங்க என்ன அப்படியே போட்டோம், இ இன்டு மைனஸ் மைனஸ் என்ன பிளஸ் ஆயிரும். ஸோ இ ஸ்கொயர் ஆயிரும். இ வந்து இங்கே போட்டோம், டவ் வந்து இங்கே போட்டோம், எம் வந்து இங்கே போட்டோம். ஓகேங்களா, ஸோ தட் என் இ ஸ்கொயர் டவ் பை எம் இஸ் எ கரண்ட் டென்சிட்டி. நமக்கு என்ன இருக்குது, கரண்ட் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது, அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நம்ம உள்ள போற அந்த மெட்டல்ல போற கரண்ட் டென்சிட்டி எதை பேஸ் பண்ணிருக்கோம், நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ கரண்ட் டென்சிட்டி J is equal to, current density J is directly proportional to applied electric field. Okay, so that J is equal to என்ன பண்ணலாம், J is equal to என்ன எடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகே, so that J is equal to sigma into E. ஓகேங்களா, சிக்மா தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 5, இது 6, இது வந்து நம்ம 7, இது நமக்கு 8. ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன் 7 and 8. ஓகே, ரெண்டும் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ண என்ன வரும், நமக்கு பாருங்க, ஜேக்கு ஜே இருக்கு, இக்கு இ இருக்கு. அப்போ ரிமைனிங் பேராமீட்டர் என்னவா இருக்கும், சிக்மா இஸ் ஈக்குவல் டு n e ஸ்கொயர் டவ் பை எம். அவ்வளோதான், இதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டல். ஓகே, மறுபடியும் பாருங்க, ஜேக்கு ஜே இருக்கு, இக்கு அப்படியே இருக்கு. ஓகே, ரிமைனிங் பேராமீட்டர் என்ன இருக்கும், இங்க ரோங்கிறது என்னவா இருக்கும், n e ஸ்கொயர் டவ் பை எம் இருக்கும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் comparing equation 7 and 8. 7 and 8 என்ன கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ண என்ன வரும், இங்க பாருங்க, J is equal to n e square tau by m. n e square tau e by m. இங்க வந்து சிக்மா into e. ஓகேங்களா, ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம், இல்ல கம்பேர் பண்ணலாம். இங்கேயும் என்ன கேன்சல் ஆகும். So sigma is equal to n e square tau by m. So that sigma is equal to n e square tau by m. So that is the final expression for electrical conductivity of the metal. So sigma is equal to n is the number of electrons, e is the charge of the electrons, so tau is the time, m is the mass of the electron. So that it is depends upon these parameters. So electrical conductivity, sigma is the electrical conductivity. Okay. ஸோ இது ஒரு நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எழுதுனா நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரியல் டைம் அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பவர் லைன் டிரான்ஸ்மிஷன், பவர் லைன் டிரான்ஸ்மிஷன் நம்ம அனுப்பும்போது அதோட வயரோட எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குல்ல, அந்த எம்ஆர்ஐ மிஷினில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வயர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து எக்ஸ்ரே மிஷினில் நம்ம இந்த வயர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டடி பண்ணும்போது நம்ம இந்த கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ப்ளஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்குங்களா வீட்டில் எலக்ட்ரிக்கல் கிரைண்டர், மிக்ஸி, அப்புறம் மோட்டர், ஓகேங்களா, ஃபேன், இந்த மாதிரி இடத்துலேயே நம்ம இன்னும் காப்பர் ஒயர் மெயினாக யூஸ் பண்ணுவோம். அந்த காப்பர் ஒயரோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நம்ம தெரிஞ்சுனா தான் அதை நம்ம என்ன பண்ணுவோம், பர்ஃபெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஓகே, தட் மீன்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒயர் கட்ட முடியும். Okay, this is the real-time application for the electric conductivity of the metals. So then we can see the next class in the next new topic. Okay, thank you. Subscribe பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக்ல நிறைய வீடியோ இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்க. You can learn more information. Okay, thank you.